Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD3501 டீப் லேர்னிங் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரல் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெக்கர்சிவ் நியூரல் நெட்வொர்க் இன் டீப் லேர்னிங் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நமக்கு ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னா என்னென்னு தெரியும்னு நல்லா பார்த்துருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த டைப் தான் இந்த ரெக்கர்சிவ் நியூரல் நெட்வொர்க் அப்படின்றது. ரொம்பவே சிம்பிள், ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ்னா ஒன்று தான். நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்லனா நிறைய ஹிடன் ஸ்டேட் யூஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த ரெக்கர்சிவ் நியூரல் நெட்வொர்க் ரெக்கர்ஷன் அப்படின்னாலே தெரியும், ஒரு ஃபங்க்ஷன் அது கால் இட் செல்ஃப் அகைன் அண்ட் அகைன். ஓகேவா, ஒரு ஃபங்க்ஷனுடைய வேலை முடிகிற வரையும் திரும்ப திரும்ப அதை தன்னைத்தானே கால் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் ரெக்கர்ஷன். ஓகேவா, அப்போது ஹைராரிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சரில், ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஹைராரிக்கல் ஃபார்மேட்டில் இருக்க விஷயங்கள் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் நியூரல் நெட்வொர்க் தான் பார்த்தோன்னா ரெக்கர்சிவ் நியூரல் நெட்வொர்க் அப்படின்றது. ஓகேவா, ஸோ இது ஸ்ட்ரக்சர்டு பேஸ்டு டேட்டாவுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஹைராரிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சரில் எல்லாத்துலேயுமே இந்த ரெக்கர்சிவ் நியூரல் நெட்வொர்க்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, என்னெல்லாம் கீ கான்செப்ட் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர். ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னது, ட்ரீ ஆர் கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சரில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த ரெக்கர்சிவ் நியூரல் நெட்வொர்க் ஃபர்ஸ்ட் திங் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ரெக்கர்ஷன் வெர்சஸ் ரெக்கரன்ஸ் அப்படின்னா என்ன. ரெக்கர்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ரிப்பீட்டட் அப்ளிகேஷன். ஒரு ஃபங்க்ஷன் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கிறது, அதோடைய ஃபங்க்ஷனை சால்வ் பண்ணுற வரையும். ஓகேவா, அதுவே ரெக்கர்ஷனுக்கும் ரெக்கரன்ஸுக்கும் என்ன வித்தியாசம். ரெக்கரன்ஸ் அப்படின்றது RNNல இருக்குது, அது லூப். ரெக்கர்ஷன்றது ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சால்வ் பண்ணுறதுக்கு பேர் ரெக்கர்ஷன். அதுவே லூப்புன்றது வேற. ரெக்கர்ஷன் வேற, லூப் வேற. லூப்பில் என்ன பண்ணும் அப்படின்னா RNNல ப்ரீவியஸோடைய இன்புட்டோட அவுட்புட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஹிடன் லேயரோட, அந்த அவுட்புட்டை இன்புட்டாக எடுத்துக்குவோம் நெக்ஸ்ட் லேயருக்கு. இந்த மாதிரி லூப் ஆகிறதுக்கு பேர் நம்ம ரெக்கரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, RNNல நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டாவை பர்ஃபார்ம் பண்ணுவோம். வேர் இங்கே ரெக்கர்சிவ் நியூரல் நெட்வொர்க்கில் இன்ஹெரண்ட் ஹைராரிக்கல் ரிலேஷன்ஷிப் உள்ள டேட்டாவை, இன்ஹெரண்ட் டேட்டாவை பர்ஃபார்ம் பண்ணுவோம். இதுதான் ரெண்டு டிஃப்ரென்ஸ், ரெக்கர்ஷன் வெர்சஸ் ரெக்கரன்ஸுக்கு. ஓகே, ட்ரீ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், நேச்சுரல் லாங்குவேஜ் பர்சன் நம்ம ட்ரீ ஸ்ட்ரக்சர் தெரியும். ஒரு ரூட் நோட் இருக்கும், அதுக்கு கீழே நமக்கு என்ன இருக்கும், பேரண்ட் நோட், சைல்ட் நோட், டெர்மினல் நோட்னு நமக்கு போகும். இந்த மாதிரி ஒரு ரூட் நோட்ல நான் சால்வ் பண்ற ஒரு ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர்ல நான் சால்வ் பண்ண போறேன் என்னுடைய ப்ரோக்ராம். ஓகேவா, இதுதான் இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் நெக்ஸ்ட் கான்செப்ட். அடுத்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனாலிட்டி. ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, லோ இன்புட்ன்றது நம்ம லீஃப் லெவல்ல இருக்கும். இப்போ ஒரு ட்ரீ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, இந்த லீஃப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லீஃப் நோட், லாஸ்ட் நோட், த நோட் விச் டு நாட் ஹேவ் எனி அதர் பிரான்ச்சஸ் தான் நம்ம லீஃப் நோடுன்னு சொல்லுவோம். அந்த லீஃப் நோட்லேருந்து தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்புட் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி என்னோட NLP தான் பர்ஃபார்ம் ஆகும். இதை நான் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்கிறேன். தென் எப்படி ரெக்கர்சிவ் நியூரல் நெட்வொர்க் ஒர்க் பண்ணுது, முதல்ல இன்புட் கொடுத்துட்றோம், அதுதான் இன்புட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறது. முதல்ல இன்புட்டை ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு நம்ம கொடுத்துட்றோம் ஃபஸ்ட்டு. அடுத்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனில் போய் பர்ஃபார்ம் பண்ணுது. ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் நம்ம சொல்லியிருக்கோம், திரும்ப திரும்ப அதை அதுவே கால் பண்ணி ஒரே நோடில் திரும்ப திரும்ப பர்ஃபார்ம் பண்ணி நமக்கு ஒரு வேலிட் அவுட்புட்டை எடுத்து கொடுக்கறதுக்கு, ஒரு நல்ல நியூரல் நெட்வொர்க் கொடுக்கறதுக்கு இந்த RVNN ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ரெண்டு ஃபீச்சர்னா வெக்டார் ஆப்ரேஷனும் நான் லீனியர் ஆப்ரேஷனும். வெக்டார் நம்ம மேட்ரிக்ஸஸில் இதெல்லாம் போடுறதுக்கு நம்ம குரூப் ஆஃப் டேட்டாவை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறத வெக்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வெக்டார் டேட்டாவை கம்ப்யூட் பண்ணுறதுக்கு இந்த ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் ட்ராவர்சல் அப்படின்னா என்ன, ட்ரீல இருக்க எல்லா நோடையும் போய் விசிட் பண்ணுறது அப்படின்றப்பே பாட்டம் அப் அப்ரோச் தான் இந்த ரெக்கர்சிவ் நியூரல் நெட்வொர்க் அப்படின்றது. லாஸ்ட்ல இருந்து தான் போகும். ஓகேவா, பாட்டம்ல இருந்து அப்புக்கு போகும். லீஃப் நோட்ல இருந்து சைல்ட் நோட், பேரண்ட் நோட், ரூட் நோட், இந்த மாதிரி டிராவர்ஷன் தான் நம்மளுடைய ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர்ல நடக்கும். அதாவது இங்க ரெக்கர்சிவ் நியூரல் நெட்வொர்க்ல நடக்கிறது. ஃபைனலா அவுட்புட் லேயர் கிடைக்கும். இந்த அவுட்புட் லேயர் நமக்கு எங்க கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா ரூட்ல. எப்ப நம்மளுடைய இன்ஹெரண்ட் அதாவது ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர் போய் ரூட்டை ரீச் பண்ணுதோ அந்த ரூட் தான் எனக்கு அவுட்புட் லேயரா கிடைக்குது. இதுக்கு பேர் தான் ரெக்கர்சிவ் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கெல்லாம் இந்த வெக்டார் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் அனாலிசிஸ்ல,
ஃபைனல் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் தான் நம்ம மெயினாக நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறதே. அதில் ரெக்கர்சிவ் நியூரல் நெட்வொர்க்குமே நம்ம நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் தான் யூஸ் பண்ணுறோம். சிந்தாட்டிக் பார்சிங் நம்ம வச்சிருக்க சின்டாக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு, தென் சென்டிமெண்ட் அனாலிசிஸ்க்கு செமாண்டிக் பார்சிங்க்கெல்லாம் இங்கே யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் விஷன், ஆப்ஜெக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா சேஃபான ஆப்ஜெக்டா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்து சீன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. நெக்ஸ்ட் கிராஃப் பேஸ்டு ப்ராப்ளம்லேயும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெக்கர்சிவ் நியூரல் நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் அட்வான்டேஜஸ்லாம் என்ன இருக்குது ரெக்கர்சிவ் நியூரல் நெட்வொர்க்லனா காமனாக எப்போ இருக்க மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் டேட்டா ரெப்ரசன்டேஷன். ஒரு டேட்டாவை நீங்கள் சீக்வன்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணுறது RNNல, அதுவே RVNNல என்ன பண்ணுவோம் ரெக்கர்சிவ் நியூரல் நெட்வொர்க்கில் அப்படின்னா நம்மளுடைய டேட்டாவை ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் ரெடி பண்ணுவோம். அதாவது இன்ஹெரண்ட் ஹைராரிக்கல் ஃபார்மேட்டில் ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் டேட்டா ரெப்ரசன்டேஷன் சொல்கிறோம். அடுத்து ஹைலி ஸ்கேலபிள் மீன்ஸ் என்ன பண்ண முடியும், நம்ம டேட்டாவை ரீயூஸ் பண்ண முடியும். நிறைய டேட்டா இருக்கும், அது கரெக்டாக பேராமீட்டர்ஸ்லாம் அசம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி ஹைலி ஸ்கேலபிளாக இருக்கும். தென் இன்டர்பிரட்டபிலிட்டியாக இருக்கும். ஓகேவா. சம் சேலஞ்சஸ் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டேஷனல் காம்ப்ளெக்சிட்டி. நம்ம கம்ப்யூட் பண்ணுறப்ப ரொம்ப பெரிய ட்ரீயாக இருந்துச்சு, பெரிய கிராஃபாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகும். கம்ப்யூட்டேஷன் அதாவது கால்குலேஷன் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறது கஷ்டம். ஓகேங்களா. ஸோ கம்ப்யூட்டேஷனல் காம்ப்ளெக்சிட்டி எதுவாகலாம். நெக்ஸ்ட் லிமிடேஷன் இன் சீக்வன்ஸ் ப்ராசஸிங். ஒரு லிமிட் தான் வந்து நம்மளுடைய டேட்டா வந்து ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு ட்ரீல, அதை தாண்டி நம்ம கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா சேலஞ்சஸ் அதிகமாகும், நம்மளால சால்வ் பண்ணுறது கஷ்டம். அடுத்து டேட்டா ஸ்ட்ரக்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இங்கே வந்து நம்ம இன்ஹெரண்ட் ட்ரீ ஆர் கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். பிகாஸ் இது ஒரு ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால ரெக்கர்சிவ் நியூரல் நெட்வொர்க். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக சேலஞ்சஸாக நமக்கு இருக்குது. ஸோ இவ்வளோதாம்மா நமக்கு ரெக்கர்சிவ் நியூரல் நெட்வொர்க் அப்படின்றது ரொம்பவே சிம்பிள் டாபிக். RNN எப்படி பார்க்குறீங்களோ அதோட கம்பேரிஷன் தான் இது. ஜஸ்ட் திரும்ப சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. RNNக்கும் ரெக்கர்சிவ் நியூரல் நெட்வொர்க்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ்னால் RNN வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா RNN இங்கே ரெக்கர்சிவ் நியூரல் நெட்வொர்க்கை RVNN அப்படின்னு சொல்லுவோம். ரெக்கர்சிவ் நியூரல் நெட்வொர்க் அதாவது ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா சீக்வன்ஸ் டேட்டா ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா. சீக்வன்ஸாக நம்ம வந்து கொடுப்போம். அதுவே RVNNல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹைராரிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சரில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம எந்த ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சருமே தேவைப்படலை நமக்கு. பட் இங்கே வந்து நமக்கு ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சரும் கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சரும் தேவைப்படுது. எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய ப்ராசஸ் பண்ணுறதுக்காக. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன நெக்ஸ்ட்டு RNNலையும் RVNNலையும் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். RNNக்கும் RVNNக்கும். ஓகேங்களா. என்ன அப்படின்னா இங்கே RNN பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கரன்ஸில் இருக்கும். இந்த RVNN ரெக்கர்சிவ் நியூரல் நெட்வொர்க் தானே. ஸோ ரெக்கர்ஷன் இருக்கும். இந்த ரெக்கர்ஷனுக்கும் ரெக்கரன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெக்கர்ஷன் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு லூப், அதாவது இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இன்புட் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து பல ஹிடன் லேயர்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லா லேயர்ஸ்லையும் ஒரே இன்புட் தான் பெர்ஃபார்ம் ஆகி எனக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா அது முடிகிற வரையும் அதுக்குள்ளே டெர்மினேட் ஆகி முடிக்கிறதுக்கு அந்த எல்லா லேயர்ஸ்குள்ளேயும் போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றது இந்த இன்புட் மட்டும்தான். இதுக்கு பேர் ரெக்கர்ஷன். பட் ரெக்கரன்ஸ் அப்படின்னா RNNல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னா முதல்ல நீங்கள் ஒரு இன்புட் கொடுத்துருவீங்க ஒரு லேயரில், அந்த இன்புட்டை பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு அவுட்புட் கிடைக்கும். அந்த இன்புட்டை தான் வந்து அந்த அவுட்புட்டை தான் வந்து அடுத்த லேயர் வந்து இன்புட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து ஒரு அவுட்புட் கொடுக்கும். அதை அடுத்த லேயர் இன்புட்டை அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி போகிறது ஃபங்க்ஷன் பேர் தான் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு ரெக்கரன்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெக்கர்ஷனுக்கும் ரெக்கர்சிவ்க்கும் வந்து நீங்கள் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரெக்கரன்ஸுக்கும் ரெக்கர்ஷனுக்கும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சிம்பிள் ஒன். இதுதான் வந்து நமக்கு இருக்க ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரெக்கர்சிவ்க்கும் ரெக்கரன்ஸுக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து காம்ப்ளெக்சிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் RNNல, பட் இங்கே கொஞ்சம் ஹையாக இருக்குது. இங்கே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் எதையுமே டிபெண்ட் பண்ணாமல் இருக்குது RNN. பட் ரெக்கர்சிவ் நியூரல் நெட்வொர்க் பார்த்தோம்னா ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சரையும் கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ இவ்வளோதான் ரெக்கர்சிவ் நியூரல் நெட்வொர்க் டாபிக்மா. கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுங்க. கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்ளிகேஷன்லாம் சேம் லைக்வைஸ் நம்ம RNN இதெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதே மாதிரி தான். ஸோ நீட்டாக எழுதிருங்க. லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.